ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சூப்பரா முள்ளங்கி எல்லாத்தையும் வந்து பறிச்சு இன்னைக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் தான் வந்து வைக்க போறோம். 4 கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி வந்து கரெக்டா அறுவடைக்கு தயாரா இருந்தாங்க. சரின்ட்டு இன்னைக்கு அது எல்லாத்தையும் வந்து பறிச்சாச்சு. நானும் ஹரிணியும் தான் வந்து காலையில வந்து முள்ளங்கி எல்லாத்தையும் வந்து பறிச்சாச்சு. உண்மையாலுமே நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு காயோ இல்ல ஏதாவது ஒரு கீரையோ அதை விதைச்சு கடைசியா அறுவடை பண்ணும்போது அதுல உள்ள சந்தோஷமே தனி சந்தோஷம் தாங்க. சூப்பரா முள்ளங்கி எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கீரையும் வந்து ஏற்கனவே வந்து கீரையெல்லாம் வந்து பறிச்சு குழம்பு வச்சிருந்தேன். அதை வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன். அடுத்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சிறுகீரை, 2வது பேட்ச் வந்து துளுத்து வந்துட்டாங்க. இது கொஞ்சம் கீரை வந்து கொஞ்சம் முத்துனாப்புல இருக்கு, பூவும் வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு இன்னைக்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணி இன்னைக்கு வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை கட் பண்ண போறோம். அப்புறம் கொத்தமல்லி தலையும் நல்லா பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லா வளர்ந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் முள்ளங்கி நம்ம எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட முடியுமா? ஏன்னா நம்மள நம்பி நிறைய ஜீவன்கள் வந்து இருக்காங்க. ஏன்னா இதுல எல்லாத்தோட பங்களிப்பு இருக்கு. ஏன்னா அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த கீரை இந்த முள்ளங்கி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா தளத்தலன்னு வராது. ஏன்னா அவங்களோட உரங்கள் எல்லாத்தையும் போட்டு தான் நாங்க வந்து இது பண்றோம். அதனால அவங்களுக்கு இதுல ஒரு பங்கு இருக்கு. அதனால முள்ளங்கில உள்ள தலை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு முள்ளங்கியை நாங்க சாப்பிட்டுக்கிறோம், தலையை அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கீரை எல்லாத்தையும் வந்து பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மிளகா விதை பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வந்து ஏதாவது 2 மிளகா செடி வந்து முளைச்சிட்டே தான் இருக்கும். எங்க வீட்டுக்காரர் அதை எங்க பார்த்தாலும் அதை புடுங்கி வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் கீரை எல்லாத்தையும் பறிச்சாச்சு. அப்புறம் சூப்பரா முள்ளங்கி சாம்பார் வந்து வச்சுட்டேன். அப்புறம் ஹரிணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில வந்து தோசை வந்து கேட்டா, நல்லா சூப்பரா மொறுன்னு அவளுக்கு தோசை ஊத்திட்டு முள்ளங்கி சாம்பார் வந்து வச்சு கொடுத்தேன். அப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு பாப்பாக்கு எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்துட்டு எனக்கு எப்பயுமே ஹரிணி அவ வீட்டுல இருந்தா அவ தாங்க தோசை ஊத்தி கொடுப்பா. அம்மா நீங்க சாப்பிடுங்கம்மா, இன்னும் நான் எப்பயுமே நானே ஊத்தி சாப்பிட்டேன்னா 2 தோசை ஊத்திக்குவேங்க. ஹரிணி ஊத்தி கொடுத்தா ஒரு தோசை எக்ஸ்ட்ரா வந்து சாப்பிடுவேன். அப்புறம் சூப்பரா வந்து தோசை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிற குழம்பு வந்து வைக்கல, பொரியல் மட்டும் தான் வந்து வச்சேன். கீரை நிறைய இருந்ததுனால சரி இன்னைக்கு கீரை போண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா கீரை போண்டா தாங்க வந்து செஞ்சேன். கடலை மாவு, கொஞ்சமா பச்சரிசி, அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போண்டா செய்யற மாதிரி தான் வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரிஞ்சு வச்சிருக்கிற சிறுகீரை அப்படியே அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா சூப்பரா எண்ணெயில போட்டு எடுத்தா சிறுகீரை போண்டா வந்து தயாருங்க. நல்லா சூப்பரா டேஸ்டாவும் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீதி இருந்த சிறுகீரையை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தோரம்பருப்புலாம் போட்டு சூப்பரா பொரியல் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார், சிறுகீரை பொரியல், சிறுகீரை போண்டா. இன்னைக்கு தான் எங்க வீட்டில் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.